அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் மாதம் ஒரு வருமானம் வர வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்குது. இருந்தாலும் நிறையா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் என்னங்கிறத நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா பேசிட்டேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ பதிவில் குயிக்காக நான் உங்களுக்கு சில ப்ராடக்ட் நேம்ஸை சொல்ல போகிறேன். நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க அல்லது ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கீங்க, இன்னும் 2-3 வருஷம் தான் இருக்குது, அல்லது சிம்பிளாக எனக்கு பேசிவ் இன்கம் வேணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது இந்த வருஷம் மார்க்கெட் எல்லோரும் கீழே போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, என்கிட்ட காசு இருக்குது, அதுலேருந்து நான் எனக்கு ஒரு ஸ்டெடியான இன்கம் வர வைக்க முடியுமா, பேசிவ் இன்கம் மாதிரி அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா? ஒன்றும் இல்லை. நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஃபெப்ரவரியில் ரேட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிரும். இது 5 வருஷத்துக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை லாக் பண்ணிக்கலாம். குவார்ட்டர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வட்டி தரப்படும். அது குவார்ட்டர்லி குமுலேட்டிவ், புரியுதுங்களா? அதாவது என்னென்னா அதில் சொல்லப்படுற வட்டியை விட ஸ்லைட்டாக அபோவாக இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கிற ஸ்கீம்ஸில் சுகன்யா சம்ருத்தி, அதுக்கப்புறம் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸு, இது 2 மட்டும்தான் அதிகமாக வட்டி தருவாங்க. நீங்கள் ரிட்டையர் ஆன பர்சனாக இருந்தீங்க, அல்லது உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்குது, அல்லது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எம்ப்ளாயாக இருந்து 55 வயசில் இல்லை 58 வயசில் ரிட்டையர் ஆகிருக்கீங்க அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு அது ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும் நான் போடுற காசு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் காசு ரொம்ப சேஃபு. நான் 60 வயசு இல்லை, வேறு ஏதாவது மந்த்லி இன்கம் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி இன்கம் பிளான், மந்த்லி இன்கம் சேவிங்ஸ் பிளான்னு ஒன்று இருக்குது. அதில் 7.2, 7.4, 7.5 வரைக்கும் வட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மந்த்லி இன்கம் பிளானை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் காசு செம்ம சேஃபு. மாதம் உங்களுக்கு வட்டி தரப்படும். சரி, இது இல்லாமல் உங்களுக்கு வட்டி தர்றதுக்கு ஆப்ஷன் பேங்க் எஃப்டின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனிஸு அல்லது ப்ரைவேட் செக்டர் பெரிய பெரிய பேங்க்லலாம் போய் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செக் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, அப்போ உங்களுக்கு எஃப்டி தான் போடணும். அதே சமயம் எனக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த கார்ப்பரேட் எஃப்டிஸ் தான் உங்களுக்கு நிறையா வட்டியை தருவாங்க. 9% தர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம் உன்னத்தியில் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது. ஆனால் அது கார்ப்பரேட் ஃபிக்ஸட் டெபாசிட்னு புரிஞ்சுக்கோங்க. அதில் ரிஸ்க் ஜாஸ்தின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் கிறிஸ்டல் AAA கிடையாது, அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி கார்ப்பரேட் எஃப்டியில் போட மாட்டேன். ஆனால் எந்த மாதிரி கார்ப்பரேட் எஃப்டியில் போடுவேன் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி நல்ல தரமான கம்பெனிகளில் அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்கை செக் பண்ணிங்கன்னா கிறிஸ்டல் AAA இருக்கும். இந்த மாதிரி கார்ப்பரேட் எஃப்டியில் உங்களுக்கு 8.85% அல்லது 8.5%க்கு மேலே வரைக்கும் வட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியான ஃபினான்ஸ் கம்பெனிஸ், கார்ப்பரேட் எஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இவங்கெல்லாம் பேங்க்கு கிடையாது, இவங்கெல்லாம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். இவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் ஆஃபர் பண்ணுறாங்க. அது மூலமாக நம்ம வருமானத்தை வர வைக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேங்க்கில் நீங்கள் போடுற எஃப்டிக்கு 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கார்ப்பரேட் எஃப்டியில் இந்த இன்சூரன்ஸ் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். உங்களால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும். அதாவது என்னென்னா கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டுலையுமே நீங்கள் கிறிஸ்டல் AAA இருக்கிற சேஃபஸ்ட் பாண்டு வாங்கினீங்க அப்படின்னா அந்த பாண்டுக்கு வட்டி கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் இருக்கும், 8 to 9% தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய கேபிட்டல் அந்த டெனர் முடிஞ்சதுக்கப்புறம் 10-15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு கூட நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் உங்கள் காசை. அதுக்கப்புறம் உங்களுடைய காசு தான் திருப்பி தரப்படும்.
புரியுதுங்களா? கேபிட்டல் வந்து அப்ரிசியேஷன் இருக்காது. இதை தான் வந்து பீட்டர் லிஞ்ச் சொல்கிறாரு. ரிஸ்க் ப்ரொஃபைல் பிரகாரம் நீங்கள் வந்து பாண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது. உங்கள்கிட்ட ஏகப்பட்ட குஷன் வந்து ஆல்ரெடி கோல்டாகவும் மற்ற ஃப்ரீ கேஷாகவும் நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகாத ஒரு அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டார். அந்த தாட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு, இந்த பாண்ட்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பாண்ட்ஸ் வந்து வாங்கலாம். அதுலேயுமே நல்ல சேஃபஸ்ட் குவாலிட்டியான பாண்ட்ஸை வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரிட்டர்ன் 10-11% வேணும் அப்படின்னா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இருக்கிற பேங்க் பாண்ட்ஸு, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸோடைய பாண்டு, கவர்மெண்ட்டோடைய பாண்டில் பெருசாக வந்து உங்களுக்கு வட்டி கிடைச்சிடாது. என்ன நடக்கும் அப்படின்னா கவர்மெண்ட்டோ இல்லை வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸோ அல்லது பேங்க்ஸோ ஒரு 9% வட்டிக்கு தான் வந்து அந்த பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது மார்க்கெட்டில் ப்ரைஸ் குறைஞ்சி இப்போ வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10-11% வரைக்கும் வட்டி தர்ற மாதிரி வந்து ப்ரைஸில் வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதை இவங்க கண்டுபிடிச்சி வாங்கி கொடுப்பாங்க. அதில் இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் சில ரிஸ்க்கும் எடுப்பாங்க. கிறிஸ்டல் AAA ரேட்டிங் இருக்காது, AA அல்லது A+ தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த பாண்டை போடுற கம்பெனி என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்க டிஃபால்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு. உதாரணமாக டாடா கம்பெனியோடைய பாண்டாக இருக்குது, ரேட்டிங் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாலும் இவங்க வாங்கி கொடுப்பாங்க. ரீசன் வந்து என்னென்னா டாட்டா வந்து இது வரைக்கும் பாண்டை வந்து டிஃபால்ட் பண்ண விட்டதில்லை அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த ஹிந்துஜா பிரதர்ஸ் அவங்க குரூப்பும் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இண்டஸ்இண்ட் பேங்கோடைய பாண்டை வாங்கி கொடுப்பாங்க. சவுத் இந்தியன் பேங்கோடைய பாண்டெல்லாம் வந்து 11% ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பேங்க்கில் உள்ள Tier 2 பாண்ட்ஸை வந்து எக்ஸிஸ்டிங் பாண்ட்ஸை வாங்கி கொடுப்பாங்க. புதுசாக வர்ற பாண்டுகள் எல்லாம் 1 கோடி ரூபாய்க்கு தான் வரும். ஆல்ரெடி ரிலீஸ் செய்யப்பட்ட பாண்டுகள் 9-8% தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கரண்ட்டாக மார்க்கெட் ப்ரைஸ் பிரகாரம் உங்களுக்கு 10% வரைக்கும் வட்டி தருவாங்க. அந்த பாண்ட்ஸை வாங்கும் பொழுது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும், போட்ட காசும் வந்து திருப்பி வந்துடும். ஆனால் கிரெடிட் ரேட்டிங் ரிஸ்க் வந்து எடுப்பாங்க. அதில் நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரையோ அல்லது நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டு ICICI மாதிரி பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க மூலமாக வந்து பாண்டு வாங்கி தரதுக்கு ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக கேட்டுட்டு உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் இந்த மாதிரி பாண்ட்ஸ் வாங்குறத கன்சிடர் பண்ணுங்கள், உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வட்டி கம்மியாக வரும்னு சொல்லிட்டேன். வேறு என்ன மந்த்லி இன்கம் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா, மந்த்லி வந்து இன்கம் தர்ற மாதிரியே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ், ட்ரெஷரி பில்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த கவர்மெண்ட் பாண்டாக இருக்கட்டும், கார்ப்பரேட் பாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபிக்ஸட் இன்கம் கேட்டகரியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ளஸ் கொஞ்சம் போர்ஷனை வந்து ஈக்விட்டிலே இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மாதம் வருமானம் தருவாங்க. அந்த மாதிரி மந்த்லி இன்கம் பிளான் அப்படின்னு நேம் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸே இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க போடுற காசுங்கிறது அண்டர்லையிங் அசட்டில் உள்ள ரிஸ்க்கை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். மீனிங் அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பாண்டு வாங்குறாங்க, அவங்க வந்து ரியல் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டு தான். அவங்க வந்து ஈக்விட்டியில் போகிறதுனால ரிஸ்க் எடுக்கிறாங்க. பாண்டுலேயும் சில கிரெடிட் ரேட்டிங் கம்மியாக இருக்கிற பாண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நல்ல சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள பாண்ட்லேயும் வந்து முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு அமௌண்ட் வரும், ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டு தான் ஃபிக்ஸடாக வரும் அப்படிங்கிற மாதிரி கேரண்டி வந்து இருக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து ரிஸ்க்கு வந்து ஈக்விட்டியில் ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால ரிஸ்க்கும் நீங்கள் கொஞ்சம் எடுக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமமாக வந்து ஃபிக்ஸட் இன்கமில் தான் இருக்கும், அதோடைய ரிஸ்க்கு வந்து ஈக்விட்டி அளவுக்கு கிடையாது. கொஞ்சம் போர்ஷன் வந்து ஈக்விட்டியில் எடுக்கிறதுனால அது ஹை ரிஸ்க். அப்போது காம்பினேஷனாக பார்க்குறப்போ ஒரு 25% வரைக்கும் உங்களுடைய காசை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஃபண்டு அப்படிங்கிறதுனால, அவர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சான்சஸ் ரொம்ப ரேராக தான் நடக்கும். அட் த சேம் டைம் இந்த ஃபண்டு மூலமாக நீங்கள் போடுறதுனால நீங்கள் ஒரு ஃபீஸ், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து வருஷம் கொடுப்பீங்க. இது இல்லாமல் இன்னும் வந்து நான் உங்களுக்கு ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரான கேண்டிடேட் தான் நான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் காசு எல்லாத்தையுமே கொண்டு போய் அவங்க ஈக்விட்டி மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மந்த்லி இன்கம் பிளான் மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் மியூச்சுவல் ஃபண்டு. உங்களுடைய காசு எல்லாத்தையுமே ஈக்விட்டியில் போடுவாங்க. போட்டுட்டு நீங்கள் மாதம் வந்து உங்கள் காசை தான் வித்ட்ரா பண்ணுவீங்க இனிஷியலாக. ஏன்னா வந்து கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகிருக்காதுல்ல. ஆனால்
ஸ்டாக் மார்க்கெட் வளர்ந்து ஒரு 10-15 வருஷத்தில் அது வந்து க்ரோ ஆகும், கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும் பொழுது மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு, ஒருவேளை வந்து திருப்பி புல் மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் மூலமாக வந்து நீங்கள் உங்கள் காசை வந்து வித்ட்ரா பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் வந்து தி பெஸ்ட்டு மேக்ஸிமம் ரிட்டர்ன் தர்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மந்த்லி இன்கம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா. ஆனால் இதில் ஹை ரிஸ்க் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது மார்க்கெட் லிங்க்டு, மீனிங் அவங்க ஸ்டாக்ஸை வந்து டைரெக்டாக வாங்கிக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒரு 2% கிட்ட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் வந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. இனிஷியலாக வந்து போட்ட உடனே தர்ற பணங்கிறது நீங்கள் போட்ட பிரின்சிபல் அசல்லேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமு அந்த ஸ்டாக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது க்ரோ ஆகும். அதனால் கொஞ்சம் வருஷம் கழித்து மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்குது, புல் மார்க்கெட் இருக்குது, இந்தியாவோடைய க்ரோத் ஸ்டோரி ரொம்ப நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இதில் லாங் டேர்மில் 15 வருஷம்லாம் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணும் பொழுது உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை இந்த காசுனால அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாங்கிவிட்டி, மீனிங் ரொம்ப வருஷத்துக்கு காசை வித்ட்ரா பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் போடுற காசு ஈக்விட்டியில் இருக்கிறதுனால அது நிறைய ரிட்டர்ன்ஸை தரும். அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானோடைய அட்வான்டேஜ். இது இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்க, என்பிஎஸ்சில் உங்கள் காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா காசையும் வித்ட்ரா பண்ண முடியாது. 40% வரைக்கும் தான் வித்ட்ரா பண்ண முடியும்னு நினைக்கிறேன் என்பிஎஸ் Tier 1 அக்கௌண்ட்டில் இருந்து. உங்களுக்கு வித்ட்ரா பண்ணுற காசை வந்து உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். அல்லது இந்த 60% காசை வந்து ஆனுவிட்டி பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஐசியில் வந்து ஆனுவிட்டி பிளான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அந்த 60% ஆஃப் த என்பிஎஸ் காசை வந்து பென்ஷன் காசை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. ஆனுவிட்டி பிளான் மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக மாதம் இன்கம் தான் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆனுவிட்டி பிளானில் உங்களுக்கு 7% வரைக்கும் தான் வட்டி தருவாங்க. இந்த பென்ஷன் ஸ்கீமுங்கிறது ஓரளவு ஃபிக்ஸட் இன்கம்மை வந்து கண்டிப்பாக தரும். உங்களுக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் என்பிஎஸ்சில் கான்ட்ரிபியூட் பண்ணி டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆனுவிட்டி பிளான்ஸ் மூலமாக வந்து ரெகுலர் இன்கம்மை வர வச்சுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருக்கீங்க அல்லது உங்களுக்கு வருமானம் பெருசாக இல்லைனாலும் அட்டல் பென்ஷன் யோஜனான்னு இருக்குது. அதில் வந்து என்னென்னா சூப்பரான ஸ்கீமு. உங்களுக்கு 5000 வரைக்கும் மாதம் வந்து கவர்மெண்ட்டே வந்து காசு தரும். நீங்கள் தவறிட்டிங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கும் அதே பென்ஷன் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட்ட காசை வந்து யார் நாமினியோ உங்கள் பையனுக்கும் திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் 5000 வரைக்கும் தான் வந்து மேக்ஸிமமாக வந்து மந்த்லி இன்கம் வர வைக்க முடியும். நீங்கள் 40 வயசுக்கு கம்மியாக இருக்கீங்கன்னா இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து செக் பண்ணிக்கோங்க. 5000 வரைக்கும் தான் வந்து இன்கம் வரும். அரிசி செலவுக்காவது ஆகும் அப்படின்னு யோசிக்கிறவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பிளானை கன்சிடர் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் இந்த ஆன்விட்டி பிளான் எல்ஐசி மாதிரி வந்து கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆன்விட்டி பிளான் அப்படின்னு சொல்லி பென்ஷன் கொடுப்பாங்க. நீங்களாக வச்சுருக்கிற காசை கொண்டு போய் அதில் போட்டு 7% எடுக்காதீங்க. பென்ஷனில் வந்து நீங்கள் டேக்ஸ் சேவிங் அவைல் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற காசை மட்டும் கொண்டு போய் போடுங்க. இது ஒரு ஆப்ஷன். இது இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் உங்களுக்கு டிவிடெண்ட் தர்றாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பர்சனலாக டிவிடெண்ட்டுக்காக நீங்கள் வந்து இன்கம் வர வைக்கிறதுக்காக ஸ்டாக்கில் முதலீடு பண்ணக்கூடாது. அது ஃபண்டமெண்டலாகவே தப்பான கான்செப்ட். பட் இருந்தாலும் நல்ல ஸ்டாக்ஸ்லாம் க்ரோத்தும் காட்டும், அதே சமயம் டிவிடெண்ட்டும் நல்லா கொடுப்பாங்க. உதாரணமாக ஹீரோ மோட்டார் கார்ப்பு, இந்த ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஆனால் ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்லாம் இப்போ பயங்கரமாக ஏறி போச்சு. ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லாம் வந்து 90% ஆஃப் த ஏர்னிங்ஸை வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வர்ற ரிட்டர்ன் 1% தான் தெரியும். ஐடிசி கொஞ்சம் டீசெண்டாக வந்து கொடுக்குறாங்க. கர்நாடகா பேங்க் வந்து விலை ஏறி போச்சு. 65 ரூபாயில் நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சூப்பரான ரிட்டர்ன் இருக்கும். 4 ரூபா 5 ரூபா கிட்ட வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் நீங்கள் நல்ல டிவிடெண்ட் ப்ளஸ் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ப்ரைவேட் செக்டரில் உள்ள கம்பெனியை உங்களால் வாங்க முடிஞ்சிச்சுன்னா வாங்குங்க. இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி அவர் மூலமாக டிவிடெண்ட் இன்கம் மூலமாக உங்களுக்கு ரெகுலர் வருமானம் வர வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த ஈக்விட்டி பேஸ்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா ரெகுலர் இன்கம் வரலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு பேக்கப் பிளான் வச்சுருக்கணும். அதுதான் வந்து முக்கியம். ஏன்னா மார்க்கெட் நல்லா இல்லை அப்படின்னா இவங்க வந்து அந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவலை வந்து பாஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அல்லது இப்போ கொரோனா மாதிரி சிச்சுவேஷனில் கர்நாடகா பேங்க்கெல்லாம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்கல. ஏன்னா ஆர்பிஐ கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிருச்சு. ஏன்னா ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நீங்கள் பாட்டுக்கு இருக்கிற காசை கொண்டு போய் டிவிடெண்டாக கொடுத்துட்டிங்கன்னா கம்பெனி திவாலாக இருக்கக்கூடாதுல்ல, பேங்க் திவாலாக இருக்கக்கூடாதுல்ல. இந்த மாதிரிலாம் வந்து யோசித்து அதை பாஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க்கு எடுத்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து இன்கம் வராது.
ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டில் இருந்தெல்லாம் ரெகுலராக இன்கம் வந்துடும், ஃபிக்ஸட் இன்கம் உள்ள ப்ராடக்ட்ல இருந்தெல்லாம் ரெகுலராக வந்துடும். இந்த ஈக்விட்டி ரிலேட்டட் சில இந்த ஸ்டாக் ரிலேட்டட் டிவிடெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிப்படும். அப்போ அதுக்கு நீங்கள் பேக்கப் பிளான் கண்டிப்பாக வச்சுக்கணும்.